Hi students, welcome to ICAN Max. இன்னைக்கு நம்ம 100 days challengeல என்ன பார்க்க போறோம்னா exercise 2.9ல question number 6 பார்க்க போறோம். வாங்க. இந்த சம் அடிக்கடி கேட்கிற சம். ரேகா அப்படின்ற சம் வெரி இம்பார்ட்டன்ட் சம். ரேகா ஹாஸ் 15 ஸ்கொயர் கலர் பேப்பர்ஸ். அதாவது ரேகா அப்படின்ற பொண்ணுட்ட இந்த ஸ்கொயர் பேப்பர் இருக்கு, கலர் பேப்பர், ஸ்கொயர் ஷேப்ல கலர் பேப்பர் இருக்கு. அது டிஃபரன்ஸ் ஷேப்ல சைஸ்ல இருக்கு. அது பாத்தீங்கன்னா சைடு வந்து 10 சென்டிமீட்டர், அப்புறம் வந்து 11 சென்டிமீட்டர், கொஞ்சமா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஆனா எல்லாமே ஸ்கொயர் பேப்பர்ஸ் தான், இப்படி போயிட்டே இருக்கு. இந்த பேப்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எவ்வளவு ஏரியாவை டெக்கரேட் பண்ண முடியும்? How much area can be decorated with this color papers? இந்த மாதிரி பேப்பர்ஸை யூஸ் பண்ணி எவ்வளவு டெக்கரேட் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. அவங்க சைட்ஸ் கொடுத்துருக்கிறத பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர், 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், இப்படி போயிட்டே இருக்கு. லாஸ்டா உள்ள பேப்பருடைய சைஸ் வந்து 24 சென்டிமீட்டர். ஸ்கொயர் இந்த பேப்பருடைய சைஸ் ஷேப் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பு. அப்போ இந்த ஸ்கொயருடைய சதுரத்தினுடைய ஏரியா என்ன ஃபார்முலா? சைடு இன்டு சைடு, பக்கம் இன்ட்டு பக்கம். அதாவது இதோடைய சைடு 10 சென்டிமீட்டர் பக்களவு உள்ள ஒரு சதுரத்தினுடைய பரப்பளவு என்ன? ஒரு ஸ்கொயரோடைய சைடு 10 சென்டிமீட்டரா இருந்தா அதனுடைய ஏரியா என்ன அப்படின்னா ஏ ஸ்கொயர்ட். அதாவது சைட ஸ்கொயர் பண்ணணும், சைடு இன்டு சைடு 10 ஸ்கொயர். அது மாதிரி அடுத்ததுக்கு 11 ஸ்கொயர், அதுக்கு அடுத்தது 12 ஸ்கொயர், அதுக்கு அடுத்தது 13 ஸ்கொயர், இப்படி போயிட்டே இருக்கும். லாஸ்ட் எவ்வளவு? 24 ஸ்கொயர். கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த பேப்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எவ்வளவு ஏரியா டெக்கரேட் பண்ண முடியும்? ஹவு மச் ஏரியா கேன் பி டெக்கரேட்டட்? இப்போ மொத்த ஏரியா எவ்வளவு? அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணுமா? இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போறோம், அவ்வளவுதான். இந்த கொஸ்டினை தான் இன்டைரக்டா ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணி நம்ம ஒரு சீரீஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம். 10 ஸ்கொயர், 11 ஸ்கொயர், 12 ஸ்கொயர், 13 ஸ்கொயர், 24 ஸ்கொயர் வரைக்கும் இருக்கு. இது என்ன ஃபார்மெட்ல இருக்கு பாத்தீங்கன்னா, sum of the squares of the first n natural number. முதல் n இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். ஆனா இது 1ஆம் நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணல, 10ஆம் நம்பர்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. அப்ப நம்ம இந்த கேள்வி எப்படி செய்ய போறோம் உங்களுக்கே தெரியும். ஞாபகம் இருக்கா? 1 2 3 1ல இருந்து ஆரம்பிச்சு 24 வரைக்கும் டோட்டல் ஸ்கொயர் வேல்யூ பார்த்துருவோம். 1ஆம் நம்பர்ல இருந்து ஆரம்பிச்சு 24 வரைக்கும் பார்த்துருவோம். நமக்கு தேவை எங்க இருந்து இருக்கு? 10ல இருந்து தான் இருக்கு. அப்ப 10ல இருந்து ஆரம்பிக்கும். 1ல இருந்து 24 வரைக்கும் மொத்தமா பார்த்துடுறோம். நமக்கு இதுல தேவை எங்க இருந்து? 10ல இருந்து தான் இருக்கு. அப்ப நமக்கு எது தேவையில்லை? 10க்கு முன்னாடி வரைக்கும் உள்ள நம்பர் நமக்கு தேவையில்லை. அப்ப 10க்கு முன்னாடி என்ன இருக்கும்? 1ல இருந்து ஆரம்பிச்சு எது வரைக்கும் நமக்கு தேவையில்லை? 9 வரைக்கும் நமக்கு தேவையில்லை. புரியுதுங்களா? டோட்டல் வேல்யூ 1ல இருந்து இது 10 லெவல் 12 ஆரம்பிச்சதுனால இது நம்ம இந்த ஃபார்முலாவை டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது இந்த சீரீஸ் வந்து 1ல இருந்து ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர், முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். ஆனால் 1ஆம் நம்பர்ல ஸ்டார்ட் ஆகலாம், 10ஆம் நம்பர்ல ஆரம்பிச்சிருக்கு. அப்போ நம்ம இந்த ஃபார்மெட்டை நம்ம வசதிக்காக 2ஆ பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்னா, 1ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் கூடுதல் பார்த்துட்டு அப்புறம் 1ல இருந்து நமக்கு தேவையில்லாத 9 வரைக்கும் உள்ள கூடுதலை மைனஸ் பண்ணிடுறோம். இதை மைனஸ் பண்ணிடுறோம். இப்ப இந்த இடத்துல என்னோட வேல்யூ 24, இந்த இடத்துல என்னோட வேல்யூ 9. ரெண்டுக்குமே ஒரே ஃபார்முலா தான். ஃபார்முலா என்ன வரப்போகுது பாருங்க. n இன்ட்டு n plus 1 2n plus 1 by 6. இதான் ஃபார்முலா. இதே தான் இதுக்கும் அதே ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா? n இன்ட்டு n plus 1 2n plus 1 by 6. ஓகே, இப்போ என்னுக்கு பதில் என்ன போட போறோம்? ஃபர்ஸ்ட்ல 24 போட போறோம், அடுத்ததுல 9 போட போறோம். 24 இன்ட்டு 24 பிளஸ் 1 25. அடுத்து 2n. 2n என்ன அர்த்தம்? 2 இன்ட்டு 24. 2 இன்ட்டு 24 48. 48 பிளஸ் 1 49. நான் உங்க எழுதி காமிக்கிறேன். 2 இன்ட்டு 24 பிளஸ் 1 டிவைடட் பை 6. இங்க சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. n இருக்க இடத்துல 9. 9 பிளஸ் 1 10. இங்க 2 இன்ட்டு 9 பிளஸ் 1 பை 6. இங்க என்ன வரப்போது பாருங்க. 24 25
2 × 24 48, 48 + 1 49, 49 by 6. இங்க என்ன வரும் பாருங்க, 9 × 10 × 2 9s are 18, 18 + 1 19 by 6. இப்போ நம்ம இதை தனியா சால்வ் பண்ண போறோம், இதை தனியா சால்வ் பண்ண போறோம். இதுல இருந்து இதை மைனஸ் பண்ண போறோம். 166 4 6 are 24. இங்க என்ன வரும், 2 3 6 3 9, மறுபடியும் 4 2 2 I 2 10, 2 3s are 6, 3 3s are 9, 1 2 is 2, 5 2s are 10. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா பாருங்க, 25 × 4 100 ஆயிருமா, 100 × 49, 49 × 100 4900. இங்க பாத்தீங்கன்னா 3 × 5 15, 15 × 19, 19ஐயும் 15ஐயும் நீங்க பெருக்கணும். என்ன வரும், 9 5 45, மீத 4, 5 4 9, அடுத்து 9 1, 2 9s are 18, பேலன்ஸ் 1 285. ஓகே, 285. இப்ப 4900ல 285 கழிக்க போறோம். 4 900 285. ஸோ இங்க பாரா வாங்கிட்டா இங்க 8ஆ மாறிடும், இங்க 9ஆ மாறிடும். இங்க இருந்து கொடுத்தா 10, இது அங்க கொடுத்துட்டா 10 இது 9ஆ மாறிடும். 10ல 5 போச்சுன்னா 5, 9ல 8 போச்சுன்னா 1, 8ல 2 போச்சுன்னா 6. ஸோ ஆன்சர் என்ன, 4615. கொஸ்டின்ல இந்த எல்லா பேப்பர்ஸையும் சேர்த்தா மொத்த ஏரியா எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் வந்து சென்டிமீட்டர்ல கொடுத்ததுனால நம்ம ஃபைனல் ஆன்சர் வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர். பரப்பளவு பார்த்துருக்கோம் இல்லையா, டோட்டல் ஏரியா எவ்வளவுன்னு பார்த்துருக்கோம், சென்டிமீட்டர்ஸ். இவ்வளவு ஏரியா நம்மளால இந்த பேப்பர்ஸை யூஸ் பண்ண முடியும், நம்ம டெக்கரேட் பண்ண முடியும். ஓகே.